வாழ்க வளமுடன். நான் பிரீத்தி, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பல்லுவில் எப்படி ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஃப்ளீட்ஸ் எப்படி 8 to 9 ஃப்ளீட்ஸ் சின்னதாக நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இப்போது சாரீ ஃபோல்ட் பண்ணுறது அதை பார்க்கலாமா? ஸோ இந்த ஃப்ளீட்ஸ், ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் 8 to 9 ஃப்ளீட்ஸோ இல்லை 5-6 ஃப்ளீட்ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் எடுத்து அதை ஒரு தடவை அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ளீட்ஸை லேசாக ஃப்ரண்ட்டில் நமக்கு எப்படி வருமோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அதையும் நம்ம ஒரு அயர்ன் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் சாரீ பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு டிஸ்டர்பே ஆகாது, ஃப்ளீட்ஸு பர்ஃபெக்டாக நமக்கு செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக சாரீ டை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட்ஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாரியோட இன்னொரு சைடு எடுத்துகிட்டு நம்மளோட ஹிப்பை ஒரு தடவை அளந்து பார்த்துட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எங்கே வருமோ அந்த மெஷர்மெண்ட்லேருந்து நாம் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு 4 to 5 inches நம்ம ஒரு ஃப்ளீட்டுக்கு மெஷர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, ஸோ ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் அந்த அளவுக்கு வர மாதிரி ஒரு கைட்லைன் ஏதாச்சும் நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைன்னா நமக்கு சாரீ நழுவிடும். ஸோ பின் பண்ணி நம்ம ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மினிமம் ஒரு 5 ஃப்ளீட்ஸ் வரும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு 7 ஃப்ளீட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாமே நம்ம மேலே கீழே ஃபுல்லாகவே நம்ம ஒரு தடவை பின் பண்ணிடலாம். பின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் பின்னை லேசாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு பின்னாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1/4 inches அளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ்க்கும் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு தடவை அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம சாரீ கட்டும்போது நம்ம யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு கீழே இருக்கிற ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவோம்ல. ஸோ இப்போ அந்த கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ அழகாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா சாரியை ஒரு பாக்ஸ் சைஸுக்கு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு பாக்ஸோட ஹைட் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வர மாதிரி ஸோ பேக் சைடில் இருந்த மிச்சம் இருக்கிற சாரீ எல்லாத்தையுமே நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணிவிட்டு நான் அந்த ஃப்ரண்ட்டு ஃப்ளீட்ஸ், அதாவது முந்தானி பின் பண்ணதை எடுத்து என்னோடய ஷோல்டர் மேலே போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதாவது நம்ம வச்ச ஃப்ளீட்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் சைடு தெரிகிற மாதிரி இப்போ சாரியை நான் திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சுட்டு இப்போது நான் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் நாம் இப்போ பின் பண்ண போகிறோம். ஸோ அதை உள் பக்கமாக வச்சுட்டு அதை நாம் லேசாக பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாரீ ஃபோல்ட் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே நல்லா செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்மளோட பாக்ஸ் சைஸுக்கு நம்ம சாரியை மடிச்சுட்டு நம்மளோட அந்த ஃப்ரண்ட் சைடை எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல். எவ்வளோ ஈஸியாக சாரீ ஃபோல்டிங் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் நம்ம சாரீ கட்டுறதுக்கு ஜஸ்ட் 5 to 6 minutes மட்டும்தான் ஆகும். 3லேருந்து 5 நிமிஷத்தில் சாரீ கட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாரீ டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடும். அண்டு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டுறதை பார்த்துட்டு எல்லோரும் உங்களுக்கு யார் கட்டி விட்டாங்க, எப்படி இவ்வளோ நீட்டாக உன்னால் கட்ட முடியுது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.